வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த நாள் யார் இருக்கணும்ன்றீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அன்பிறலே தமிழர். ஓகே, ஹாப்பி சண்டே, ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா கோலான்ற ஒரு டாக்குமெண்ட் மூவி. இது வந்து கனடா மூவி, ஓகேங்களா? கனடா டாக்குமெண்ட்ரி. ஒரு ரியலிஸ்டிக்காக என்னென்னலாம் நடக்குதோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து டாக்குமெண்ட்ரி வந்து இது கனடா மூவி. நீங்கள் கேட்கல என்னடா கனடா மூவி இதுன்னு சொல்கிறேன், என்ன ஏது எப்பவுமே டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் எதனா ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ ரியாக்ஷன் கொடுப்பேன். இது நான் புதுசாக டாக்குமெண்ட்ரிக்குன்னா இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வெங்கி ரெஃபர் பண்ணார். நம்ம காந்தாரா மூவி இருக்குது இல்லைங்களா, அந்த படத்தோட ஒரிஜினல் லைக் எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் என்ன ஆச்சுன்றது மாதிரி அந்த டீமாக எடுத்துக்கிறது சத்தியமாக இல்லை. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு டீம் வந்து எடுத்துக்கிறது. அவர் வந்து ரெஃபர் பண்ணார். லைக் இந்த மாதிரி இந்த இது நீ போய் பாரு, டாக்குமெண்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். கோலா ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் 2025 அவார்ட் வின்னிங்காக இருக்குது. தீபக் கார் ஹெக்டே வந்து இது பண்ணிக்கிறது. இது வந்து 1 hour 33 minutes இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த முழு வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூஸு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் பாருங்கள். இது வந்து முழுக்க அந்த படம் ஆகிட்டு பாருங்க. இல்லை, இந்த கோலா டாக்குமெண்ட் மூவியும் ஆல்மோஸ்ட் காந்தாரா மூவி அட் அ டைம் தான் எடுத்தது. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு டாக்குமெண்ட்ரின்னு பண்ணும்போது ப்ராப்பர் எடிட்டிங் ஆகட்டும், ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனு, ப்ராப்பர் பெர்மிஷன்ஸு இதெல்லாம் கொடுத்து பண்ணுறதுக்குள்ளே மிஸ்டர் தீபக் ஹெக்டே அவர்கள் இவரோட டீம் லீடர்ஷிப் இவர் தான். இதுதான் ஹெட் ஆஃப் அவர் தான் இதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அதனால அவார்ட் வின்னிங்காக இருக்குது. அது ஆகிட்டு பிறகு தான் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 month ஆகிட்டு போதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பார்த்த உடனே பிடிச்சிச்சு. லைக் நான் சாட்டர்டே பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வெட்னஸ்டே கிடச்சிச்சு. வெட்னஸ்டேலேருந்து எனக்கு நான் ஃப்ரீ இருந்தில்லை. நான் சாட்டர்டே பார்த்து இன்னைக்கு சண்டே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யார் யாருக்கு இந்த காந்தாரா மூவி பிடிக்கும், அப்புறமா ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பிடிக்குமோ தயவு செஞ்சு சப்டைட்டிலோட படித்து அந்த பாருங்கள். ஏன்னா முழுக்க துளுநாடுன்றதுல வந்து இது பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த கராவளின்ற ஒரு ஒரிஜினல் நேம் வந்து துளுநாடு. அதில் எல்லாமே கொங்கினி, துளு, அப்புறமா அலே கன்னடா இந்த லாங்குவேஜஸ் தான் பேசிக்கிறது. நானே எனக்கே பெங்களூர் கன்னடா எனக்கு தெரிஞ்ச கூட கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து லைக் சப்டைட்டில் கொஞ்சம் பார்த்து தான் நான் பண்ணேன். 1 hour 33 minutes நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட், ஒரு ரியலிஸ்டிக் வேர்ல்டு தெரியும். இல்லை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாமல் ரியலிஸ்டிக் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரியும். வாங்க இதோட ரிவ்யூ ரியாக்ஷன்ஸ் வந்து ரிவ்யூ ரியாக்ஷன் வந்து இந்த ரியாலிட்டினா இருந்துச்சுன்னு அதை நான் சொல்லிடுறேன். எடுத்த உடனே ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வில்லேஜ்குள்ளே போகிறதாகட்டும், அங்கே இருக்கிற ஒரு பெரிய அவங்க யாரோ பஞ்சாயத்து தலைவராகட்டும், இல்லை யார் மெயின் பர்சன் அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கெட் டுகெதர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஊர்லேயே தங்கி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதை ஷூட் பண்ணுறது இட்ஸ் அ நாட் எ ரியல் மேட்டர். ஒரு நிமிஷம் அங்கே பேன் ஆஃப் பண்ணிக்கிறோம். ரொம்ப கண் எரிச்சலாக இருக்குது. காட்டு வீட்டில் நான்வெஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காட்டு கண்ணு எரிச்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அந்த படம் காந்தாரா படம் பார்த்தவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக புரியும். அந்த ஷாவண அலைவீடு ஷாவண கரெக்டு. அந்த புத்தா ஸ்டாச்சு இருக்க தெரியுங்களா, அந்த புத்தா ஸ்டாச்சு யார் பண்ணாங்க, அது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆச்சு. இன்ச் பை இன்ச்லேயும் நீ என்னடா இது புத்தா பற்றி பேசுகிற, காந்தாரா பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு முழுசாக தெரியும். அவ்வளோ நீட்டாக அதை ஸ்கல்ப்சர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. அந்த ஷில்பின்னு வாங்க தெரியுங்களா, அவங்கள பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதாகட்டும், அந்த ராஜாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், ஒன்றுமே வேறு லெவல். லைக் எப்படின்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு ரியலிஸ்டிக்காக எடுக்கிறது, எவ்வளோ கஷ்டம்னா அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதாகட்டும், அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்காக அங்கே என்ன நடந்துச்சோ அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி 1 hour 33 minutes எடுத்துக்கிறாங்க. அதில் இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கோலா, அதான் இந்த நம்ம காந்தாரா மூவியில் பார்த்துருப்பீங்க தெரியுமா, அந்த வேஷம் போட்டுக்கின்னு பெயிண்ட் இது லைக் மூஞ்சிலெல்லாம் இது பண்ணிக்கின்னு அந்த சுவாமி தேவான்னுவாங்க, தேவா அப்புறமா தேவருன்னுவாங்க. அந்த ஒரு இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ஃபவுண்டேஷன் எப்படி அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது, அந்த கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்றது ஃபுல்லு ஒரு ஊரில் ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சர் டிவைன், அந்த சாமி எப்படி பிறந்தாங்கன்றது இதில் வந்து நீட்டாக காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நம்ம கமர்ஷியல் ரியலிஸ்டிக் ஆஸ்பெக்டாக பார்த்தாலும் இதோட ஃபவுண்டேஷன் எங்கே எப்படி அஸ்திவாரம், அஸ்திவாரம் எங்கேருந்து இந்த ஊர் வந்துச்சு, இந்த ஊரோட லாங்குவேஜ் ஆகட்டும், அங்கே என்ன ராஜாலாம் இது பண்ணாங்க, எப்படி இந்த கடவுள் உற்பத்தி ஆனார், அதோட கோபுரம் என்ன, அதோட கரு என்னன்றது மாதிரி ஒன்று விடாமல் இன்ச் பை இன்ச்லேயும் வந்து இது வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறாங்க.
பேஷன்ஸாக ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். இன்றைக்கி நான் 10 நிமிஷம் பார்க்குறேன், நாளைக்கு 10 நிமிஷம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. இதை வந்து நீங்கள் முழுசாக நீட்டாக 1 hour 33 minutes செந்தில்லன்னு கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக புரியும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது அது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க, கடவுள் இப்படி இருப்பாங்கன்ற அந்த கடவுளோட மூஞ்சி காட்டுறதாகட்டும், விக்கிரகம் காட்டுறதாகட்டும், அவங்க வந்து அந்த டான்ஸ் இப்போ எப்படி நம்ம அந்நியமாக உட்கார வச்சா சாமி வரும்னு சொல்லிட்டு உடம்புல ஆடுறது, இந்த காந்தாரா படத்தில் அவங்க உடம்புல சாமி வருதுன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கின்னு லைக் அவங்களோட கல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸை அதெல்லாம் போட்டு பண்ணுறதாகட்டும், அவ்வளோ வந்து நான் பார்க்க என்னடா இப்படியெல்லாம் இருக்கா, ஓ இதெல்லாம் இருக்கான்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஆச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் வந்து டெக்னீஷியன் ஹெட்டு லைக் இந்த டாக்குமெண்ட்ரிக்கெல்லாம் இது பண்ணிங்கன்னா ப்ரொடியூஸ் பை சாரதா ஃபிலிம்ஸு, சினிமோகிராஃபர் ரிதேஷ் என்னு, சவுண்டு எடிட்டரு பல்ராம், 3D VFX அஜித் ஸ்ரீனிவாஸ், போஸ்டர் டிசைன் ஸ்டோரி போர்ட் சஜித் கொட்லே, நரேஷன் டைலாக் தீபக் காரேகடே, பிரஜ்வல் மோசி, விஷுவல் மார்க்கெட்டிங் ஷுசாஸ் ஜன்தான், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பிரசாத் பட், மியூசிக் ரவிஷ் பட், டைட்டில் டிசைன் AP கிரியேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தீக்ஷித், அசோசியேட்டிவ் ப்ரொடியூசர் ரவி, சகுந்தலா, குருராஜ், புத்தி லம்மத், பஸ்வராஜ், புத்தி அல்மத் சி. நான் எதனால் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து அவார்டு வந்துக்கிட்டு 2025 இது முழுக்க துளுநாடு அப்படின்னா கராவளியில் நடக்கிற துளு பாஷை துளுநாடுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் நடக்கிற மொத்தமாக அந்த பேஸை வச்சு தான் காந்தாரா மூவியை எடுத்துக்கிறதுனா பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி வச்சு காந்தாரா எடுக்கலன்னு சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ரியில் வர எல்லாத்தையுமே தான் நம்ம காந்தாராவாக படத்தை பார்க்குறோம் கமர்ஷியலாக. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு கடவுள் பக்தி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜு, அப்புறமா எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும்ன்றவங்க இதை பாருங்கள். அவங்களோட எஃபர்ட்டு, அவங்களோட கஷ்டம் என்னன்றது இதில் தெரியும். அவ்வளோ அற்புதமாக நீட்டாக அவங்களால கொடுக்க முடியுது. எல்லாத்தையும் பெஸ்ட்டு கொடுத்து ரியாலிட்டி நீங்கள் கேட்கலாம், என்ன அந்த கேமரா யூஸ் பண்ணி இந்த கேமரா டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிற பதில் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறாங்கன்றதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். தீபக் கேக்கடே, அப்புறமா நம்ம வெங்கி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த 133 minutes இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தப்போ அவ்வளோ சந்தோஷமாச்சு, எவ்வளோ நல்லா இருக்குன்றத எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த நம்ம வெங்கிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது அவர் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமா தீபக் கேக்கடே ப்ரோ, ஆல் த பெஸ்ட், நீங்கள் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு யாரெல்லாம் பார்க்கலன்னா போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு சப்டைட்டில் நீட்டாக போட்டு புரிகிற மாதிரி எல்லாமே. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்கள் பார்த்து கேட்கும் போது ஏன்னா ஒரு டைமில் நடக்கிறது ஒரு ஊரில் அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு பெங்களூர் இருந்தால் பெங்களூருக்குள்ளே ஒரு 10 ஏரியா 15 ஏரியா எக்ஸாம்பிள் 15 ஏரியா, அந்த 15 சாமி 15 இடம் அது இல்லை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படியெல்லாம் வந்துச்சுன்றதை அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. தயவு செஞ்சு டாக்குமெண்ட்ரி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நியூ கம்பருக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் நாமளும் வளருது அவங்களும் வளருதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எத்தோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராக்கி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.